டேஸ் ஆகும். ஏன்னா சண்டேன்றனால ரோடெலாம் கொஞ்சம் வேலையாக தான் இருக்கும். அதனால் ஒரு மதியம் 3 மணி வரைக்கும் ஒரு 15-20 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கிற சவாரியாக பார்த்து எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். முதல் சவாரி நம்மளால் ஒரு 3 மணிக்கு இல்லை ஒரு 20 கிலோமீட்டர் சவாரி முடிக்க முடியுதுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஹே காய்ஸ், டுடே வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஆரம்பத்தில் 15 to 20 கிலோமீட்டர்ஸ் தான் அந்த மாதிரி சரௌண்டிங்லாம் லாங் ட்ரிப்ஸ் எடுத்து ஓட்டலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் நம்ம இங்கேருந்து வேளச்சேரிலேருந்து போகும்போதே மாம்பாக்கம் போனோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து விஜிபி போனோம். பட் ஆனால் இது 2 சவாரியும் பார்த்தீங்கன்னா 20-40 கிலோமீட்டர். ஆனால் நான் இது போக நான் 10 கிலோமீட்டர் எம்டி அடித்தேன். ஏன்னா லாங் ட்ரிப்ஸ் எடுத்தால் அதிகமாக எம்டி வருது. அதுக்கப்புறம் தான் அதை நான் உணர்ந்தேன். அதுக்கப்புறம் திரும்ப நான் வேளச்சேரி வந்ததுக்கப்புறம் லோக்கல் ட்ரிப்ஸ் எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி ஒரு பாடம் கற்றுக்கிட்டேன். என்னன்னா, நமக்கு தேவையானது நம்ம வந்துட்டு வெளியே போனால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தூரம் சுற்றி தேடுறது ரொம்ப வேஸ்ட். ஏன்னா நான் வெளியே போய் சம்பாரிச்சதை விட லோக்கல் ஓட்டி சம்பாரிச்சது தான் இன்றைக்கி அதிகம். அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு தேவையானது வெளியே போனால் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஐடியாவிலேருந்து வந்து நமக்கு பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்றத நீங்களும் தேடி பாருங்கள். அப்படி எனக்கு தேடி பார்த்தனால தான் இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு 1800 வரைக்கும் சம்பாதிக்க முடிஞ்சது. See you tomorrow guys. மறக்காம SG ஆட்டோ vlog லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம கஸ்டமர்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் இன்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னா எதை பற்றி பேசலாம் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. See you tomorrow guys.